ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சா வீடு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கின பொரி இருந்துச்சு. வீட்டில் ஒரு 1.5 கப்பு கிட்டே இருந்துச்சு. அதை ரொம்ப நமத்து போச்சு, ரொம்ப வதங்கி போச்சு. அதை சாப்பிட முடியாது அப்படின்னு இருந்துச்சு. சரி, அதை வேஸ்ட்டு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். அதை எப்படி செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா ஒரு 1.5 கப்பு பொரி எடுத்து நல்லா ஒரு சட்டியில் போட்டு வதக்கிக்கிட்டேன். அந்த பொரி நல்லா வதங்கி போச்சு. இங்கே கொஞ்சம் மழை சீசனாக இருக்கவும் ரொம்ப வதங்கி போச்சு. ஏன்னா அதை எடுத்து நான் சட்டியில் வதக்கவும் அந்த பொரி நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அடுப்பை சிம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வதக்கணும் அப்படின்னா பொரி எல்லாமே நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைக்கணும். அரைச்சிட்டு அதை ஒரு பவுலில் நான் எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டு இதுக்கு அடுத்து என்ன சேர்க்குறேன் அப்படின்னா இந்த வடைக்கு என்ன சேர்க்குறேன் அப்படின்னா அவல் ஒரு 1/2 கப்பு சேர்க்குறேன். பொரி 1.5 கப்பு. இதிலே ஒரு வெள்ளை அவல் 1/2 கப்பு சேர்க்குறேன். இது நைஸ் அவலும் சேர்க்கலாம். நீங்கள் அந்த கனமாக இருக்கும்ல அந்த அவலும் சேர்க்கலாம். என்னட்ட நைஸ் அவல் தான் இருந்துச்சு. அதை எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். 1/2 கப்பு அவல் எடுத்து அந்த அவல் நல்லா ஊறிடுச்சு. ஊறினோன்னா அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு தேவையானது ஒரு வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து இந்த ஊறின அவலை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, லைட்டாக பல்ஸில் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள், இப்போ அவல் ரெடி ஆகிடுச்சு. அதையும் நம்ம அந்த பொரி மாற்றி வச்சோம்ல அந்த பவுல்லே அதையும் எடுத்து போட்டுக்கணும். இந்த வடை அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வதங்கி போன பொரியில் ஒரு வடை ஈஸியாக செஞ்சிடலாம். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அந்த அதிலே ஒரு 1.5 கைப்பிடி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை எடுத்து அந்த இதிலே நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் எடுத்து போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 4 கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் எடுத்து போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி துருவி வச்சுருந்தேன். அதையும் எடுத்து போட்டுட்டு அடுத்து இதுக்கு உப்பு லேசாக தான் போடணும். அடுத்து இதில் 1 கப்பு கடலை மாவு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கிறேன். உப்பு ஆல்ரெடி பொரியில் உப்பு இருக்கும். அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதிலே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான அளவு. தண்ணி ஊற்றிலாம் பிணையக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடியில் அவலில் தண்ணி இருக்கும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றியே பிணையக்கூடாது. இந்த பக்குவத்தில் தான் இந்த பக்குவத்தில் தான் இந்த மாவு இருக்கணும். நல்லா நான் இப்போ மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கிறேன். எண்ணெயை ஊற்றி காய வச்சவும் அடுப்பை சிம்லே வச்சுக்கிட்டு இந்த மாவில் குட்டி குட்டி பாலாக உருட்டி ஒரு உள்ளங்கையில் வச்சு நறுக்குன்னு ஒரு ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா வடை சேஃபுக்கு வந்துடும். ஒரு தண்ணியை தொட்டு சென்டரில் ஒரு ஹோல் மாதிரி ஓட்டை மாதிரி போட்டு அந்த எண்ணெயில் போடணும். போட்டுட்டு அடுப்பை சிம்லே வச்சு தான் பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டில் வச்சோம் அப்படின்னா அது தீஞ்சு போயிடும். உள்ளேலாம் மாவு வேகாது, நல்லாவும் இருக்காது. இந்த மாதிரி சிம்லே வச்சு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா உள்ளே அந்த மொறுன்னு இருக்கும். அந்த பொரிக்கும் அந்த அவளுக்கும் 2 மாவும் சேர்ந்து அந்த வடை நல்லா மொறுன்னு இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பொரியில் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்றதே யாருக்கும் தெரியாது. இப்போ நான் சிம்லையே வச்சு நல்லா ப்ரௌன் கலராக வரவும் அந்த இதை நான் எடுத்து தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த வடை எண்ணெயே குடிக்காது. நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்கும். நம்ம குட்டி குட்டியாக போட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் போட்ட அந்த 1.5 கப்பு பொரியில் எனக்கு ஒரு 10 வடை வந்துச்சு கிட்டத்தட்ட. நம்ம பொரி வதங்கி போச்சு அப்படின்னு நம்ம தூக்கி போடாமல் அதில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட. பாருங்கள், நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து தட்டி வடை சேஃபில் எடுத்து போட்டுக்கிட்டேன். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சா வீடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வடை போடுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் இந்த வடை நம்ம போட்டுடலாம். மீதமான பொரியை நம்ம வேஸ்ட் ஆக்காமல் தூக்கி எறியாமல் இந்த மாதிரி ஒரு வடை மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பொரியையும் நம்ம வேஸ்ட் ஆக்காமல் இருக்கலாம். அதே மாதிரி பசங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்ததாகவும் நம்மளுக்கு இருக்கும். பாருங்கள்,
நான் இப்போ வந்து வடை வந்து சிம்லேயே வச்சு நான் பொரிச்சு எடுக்கிறேன். பொரிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து அதை பிச்சு நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குன்னு. உள்ளே வந்து மாவே இருக்காது, அந்த பொரி வந்து அவ்வளவு மொறு மொறுன்னு இருக்கும். நம்ம போட்டிருக்க அவளும் வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அதே மாதிரி வந்து பொரியில் வந்து உப்பு இருக்கிறனால உப்பு வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது. லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் தான் உப்பு சேர்க்கணும். உப்பு ரொம்ப சேர்க்கக்கூடாது. உப்பு ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னா வடையே வந்து அப்புறம் வந்து உப்பாயிரும். பாருங்கள், அப்போ எல்லாமே நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள். இதை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் பிச்சு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு மீதமான பொரியில் வந்து நீட்டாக ஒரு வடை செஞ்சு இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் வந்து என் பசங்களுக்கு வந்து நான் செஞ்சு கொடுத்துட்டேன். அவங்களும் எல்லோரும் வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. இது பொரியில் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்றதே அவங்களுக்கு வந்து தெரியல, நான் சொல்லி தான் தெரிஞ்சிச்சு. பாருங்கள் எவ்வளோ பிச்சு காட்டையில் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளவு மொறு மொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். அது வந்து பிச்சு காட்டையிலே உங்களுக்கு வந்து தெரியுது எவ்வளவு மொறு மொறுன்னு இருக்குன்ட்டு. உள்ள மாவே இருக்காது, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரி வடை வந்து. இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து என் பசங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பொரி வடை தான் வந்து செஞ்சு கொடுத்தேன். பார்க்குறதுக்கே எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். குட்டி குட்டியாக வடை ஷேப்பில் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள், ப்ரௌன் கலராக. சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு.